சினிமா எனும் பூதம்ன்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய பெயர் ஆர்பி ராஜநாயகம். நான் ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், கூத்துப்பற்றை நடிகர். நான் சினிமா எனும் பூதம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நான் சினிமா என்ற இந்த பூதம் காட்டிய மகத்தான கலைஞர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அசந்தர்ப்ப நிர்பந்தங்கள், இவற்றை பற்றியெல்லாம் தான் நான் உங்களோட ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நான் இந்த வாரம் நாகேஷ். இந்த நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு எடுத்தாலும் அதில் எல்லாத்தையும் முதல் ரேங்கில் வர்ற அளவுக்கு ஒரு கலைஞன். முதல் ரேங்க்குன்ற போது நீங்கள் இன்றைக்கி வடிவேலு, கவுண்டமணி வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். பின்னாலேயும் இன்றைக்கி நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் வந்திருக்காங்க. இருந்தாலும் கவுண்டமணியும் வடிவேலும் ஒரு மகத்தான சாதனை செய்தவர்கள். என்னென்னா, கவுண்டமணி எப்பயும் காண்டிலே இருப்பார், கோவத்திலே இருப்பார். அதுதானே அவருடைய காமெடி. வடிவேலு நிறைய அடி வாங்குவார், பயங்கர நினைப்பில் இருப்பார், ஆனால் அடி பயங்கரமாக வாங்குவார். இவ்வளோ பேரில் நாகேஷ் ஒரு தனித்துவமான கலைஞன். அவர் 1958 அந்த சினிமா உலகத்தில் வர்றாரு. 4 வருஷம் கழித்து நெஞ்சில் ஒரு ஆலயம் தான் அவருக்கு பிரேக். 62 நெஞ்சில் ஒரு ஆலயம் சொன்ன ஆச்சரியப்படுங்க. அந்த 62லேருந்து 70 தான் நாகேஷோட அந்த அந்த முக்கிய காலமே. அந்த 70 அந்த 8 வருஷம் 9 வருஷத்துக்குள்ளே அவர் சாதனை பார்த்தீங்கன்னா யாருமே சாதிக்க முடியாது. கரெக்ட் மிஸ்டர் சாமா. எங்க சீஃப் டாக்டர் கூட சொல்லியிருக்காரு, என்ன கூடிய சீக்கிரம் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் பண்றதா. ஆமா, உங்க மேலே தப்பு இல்லை. ஏன்னா நீங்களும் மருந்து வியாபாரி, உங்க தொழில் விஷயமா எங்கெல்லாம் சுத்துறீங்களோ அங்கதான் மாப்பிள்ளையும் தேடணும். பையில என்ன தேடுறீங்க? பாத்தியா, இந்த கவர்ல பொண்ணோட போட்டோ இருக்கு. போட்டோ எல்லாம் பின்ன பொண்ணே மாறுப்பா. பாத்து எப்படி இருக்கான்னு பாத்து. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ரொம்ப நல்லா இருக்காளே. உங்க மகளா? ஆமா. ஏன் அழகா இருக்காளே உங்க மகளான்னு. ரத்தத்தை பாத்தீங்களா? போட்டோல நான் அவளை பாக்குறேன், உதட்ட கடிக்கிறேன். சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எப்படி என்ன தேர்ந்தெடுத்தீங்க? சேது, அன்னைக்கு உன்னை பார்த்த உடனேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவசரப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா போதுமா? உங்க பொண்ணுக்கு பிடிக்க வேண்டாமா? இந்தாங்க, இத பாருங்க. என்னது பொட்டலாம்? பல்படி பொட்டலாம். பிரிச்சு பாருங்க சார். பாத்தீங்களா? என் போட்டோ ரொம்ப நாளைக்கு முன்னால் எடுத்தது. எக்ஸிபிஷன்ல தான். ரூபாய் 8 காப்பி. இது ஒண்ணுதான் மிச்சம். இதை கொண்டு போய் உங்க பொண்ணு கிட்ட காமிங்க. பதில் என்ன கிடைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு பயந்து வராம இருந்தாதீங்க. உங்க மருந்து வியாபாரம் கெட்டு போயிடும். என் பொண்ணு அப்படி எல்லாம் இல்லப்பா. நீ மட்டும் சம்மதத்தை சொல்லிட்டா உடனே கல்யாணம் தான். சொல்லுப்பா. நாகேஷ் இவ்வளவு பெரிய அவர் பின்னால எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனான்னு தெரியும் உங்களுக்கு. அவர் நாகேஷின் தேட்டரு பாண்டி விஜாரில் அவருடைய தேட்டரே ரொம்ப பாப்புலர் அந்த காலத்தில். ஆனால் நாகேஷ் ஆரம்ப காலத்தில் அவருடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் மொபைல் நாகேஷ். மொபைல் நாகேஷ். இன்றைக்கி மொபைல் ஃபோன் அல்ல, அதாவது மூவிங்கில் இருப்பாங்க. நாகேஷ் சொந்த ரூம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட தங்குவாராம். அதனால் நாகேஷுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் மொபைல் நாகேஷ். யார் மொபைல் நாகேஷ்ரா? இந்த ரூம் இல்லாமல் அது காரணம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ரூமில் தான் அவர் தங்கி அவர் காலத்தை கழிச்சிருக்கிறாரு கஷ்டப்பட்ட காலத்தில். அதனாலே இதை இந்த தகவல் சொன்னது நடிகர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த், வாலி, நாகேஷ்லாம் ஆரம்பகால நண்பர்கள். நடிகர் தங்கவேலு நீர்த்து போகாத கலைஞர். ஆனால் நாகேஷுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டது. நீர்த்து போனார். என்னென்னா, பின்னால் அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபார்ம் போயிடுது. ஆனால் ஃபார்ம் போகாத ஒரு நடிகன் தங்கவேலு. ஆனால் அந்த தங்கவேலுவை விடவே சிறந்த கலைஞர் நாகேஷ். அப்புறம் சந்திரபாபு ஒரு ஆல்ரவுண்டர். அவரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாடுவார், நடிப்பார், டான்ஸ் ஆடுவார், ஒரு மியூசிக் டைரக்டர், ஆல்ரவுண்டர். இப்படி எதுவும் குவாலிட்டிஸ் எதுவும் நாகேஷுக்கு கிடையாது. அப்போல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் சீனியர்ஸ்னால் இவங்க தான் சொல்லலாம்.
கலைவாணர் கலைவாணர் அடுத்து வந்து தங்கவேலு, சந்திரபாபு, இவங்கெல்லாம் பக்கா சீனியர்ஸ். ஏன்னா முக்கிய நடிகர்கள் சொல்கிறேன், மார்க்கெட் வேல்யூ உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் இவங்க. நாகேஷ் மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஆர்டிஸ்ட். அவங்களில் யாருமே வந்து வைத்திய ரோலை செய்ய முடியாது. தில்லானா மோனாமல் வைத்திய ரோலை வந்து அவங்க செய்ய முடியாது. அதே மாதிரி ஓகோ ப்ரொடக்ஷன் செல்லப்பா அதையும் செய்ய முடியாது. தர்மி ரோல் நாகேஷ்கிட்ட ஏன் நீங்கள் நினச்சி பாருங்கள், கலைவாணரோ ஸ்லோவாக தான் பேசுவார், சந்திரபாபு ஃபாஸ்ட்டாக பேசினாலும் அது வந்து உச்சரிப்பு வந்து நாகேஷ் வந்து பிரமாதமாக செய்வார். அதே மாதிரி டைம் சென்ஸ் தங்கவேலு எல்லாருமே செய்ய முடியாத விஷயங்களை வந்து நாகேஷ் செஞ்சார். நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் ஸ்ரீதர் வந்து வாழ்வு கொடுக்குறாரு. அவருக்கு லைஃபே வந்து ஸ்ரீதரால் தான் நாகேஷ்க்கு லைஃப். அப்புறம் தான் பிஸியான ஆர்டிஸ்ட். அதான் சிகரெட்டு வந்து புகஞ்சிக்கிட்டு இருக்குமா, தூங்கிட்டு இருப்பாராம். சிகரெட் அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும் வாயிலிருந்து, நல்ல தூக்கத்தில் இருப்பாராம். அப்போ வந்து அவருக்கு வந்து 3 கால் ஷீட்லாம் ஆக்ட் பண்ணார். 3 கால் ஷீட்னா 62லேருந்து 69 200 படம் முடிச்சிட்டார். உலகம் இவ்வளவுதான் ஒரு படம், 200வது படம். அந்த 62லேருந்து 69க்குள்ளேன்னா பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு 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 கலைஞன் தான் நாகேஷ். என்னவா இது, நம்ம தம்பி வந்திருக்காரு, யாரோ டைரக்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டியே. என்ன மேனேஜர், என்ன பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையா? உங்க மக சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாப்பா, நான் சொன்னேனே, இவர்தான் என்ன படத்துல நடிக்க சொன்னாரு. ஓ, இவருதானா? உனக்கு ஏன் தம்பி இந்த வேலை எல்லாம்? ஐயே, உனக்கு ஏன் அந்த கவலை? நான் இருக்கிறேனே, பலவிதமான கற்பனைகளை அப்படியே மனசுல போட்டு அமுக்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே பண்ணையா, அப்புறம் தான் தெரியும் மகிமே. அப்பா, இவரை பார்த்தாலே சுறுசுறுப்பான புத்திசாலி மாதிரி தெரியல உங்களுக்கு? என்ன உன் மகன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாடா? அவன் என் படத்தை நடிக்கிறத பத்தி உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? அவ சொல்லாம இருப்பாளா? இருந்தாலும் என் பொண்ணு சினிமாவில நடிச்சா என் பேர் என்ன ஆகுறது? என்னையா பேர் இருக்கு? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன ஆயிட போதியா? யாருக்குமே தெரியாம இருக்கிற உன் பேர் இனிமே தான் ஊர் பூரா கண்ணா பின்னால பரவ போகுது. அப்படிலாம் கூட பரவிடுமா? ஆமாயா, உன் மகனை வச்சு தானே நீ பெரிய மனுஷனா போற. அது எப்படி தெரியாம கேக்குறேன். இப்ப என்ன சம்பாதிக்கிற நீ? உங்க அப்பா என்ன பிரமாதத்தை கொடுத்துருவாரு? 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்பதான் 100 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கைக்கு வந்தாதான் தெரியும். தலையெழுத்து தான் இது. ஐயோ ஆமா ஆமா, இத்தனோடு நெத்தியில எவ்வளவு எழுதிருக்கான் பாத்தியா? உனக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஒண்ணு இல்லையா, உங்க மகன் மாத்திரம் என் படத்தை நடிச்சு அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ப்ரொடியூசருங்க அப்படி கியூர நிப்பாங்கய்யா. பணத்தை அப்படி அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. மேனேஜர் எங்க அப்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்டேட் நீ 4 வாங்குறாங்க. 4 வாங்கிடலாமா? அட 4 இல்லையா, அது மாத்திரம் இல்ல, நம்ம கார் மேல காரை போட்டு எங்க அப்பா எதிரிலே நீ கார்ல போலாம். அது மரியாதை இல்ல, அது மரியாதை. அப்பா அப்பா, எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், ஒத்துக்கங்கப்பா. தம்பி, நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வரும்ங்கற. வருமாவது அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா. சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நல்ல பீக்கில் இருக்கார் நாகேஷ். அந்த நேரத்தில் அது 1967 68 நேரத்தில் ரொம்ப பீக்கில் நாகேஷ் இருக்கும்போது அவருக்கு ஒரு துயரம் என்னென்னா, ஒரு கொலைகேஸ். அவருடைய மனைவி வந்து அக்யூஸ்டு. கொலை செய்யப்பட்டவர் வந்து மனைவியோட சகோதரன் செல்வராஜ்னு ஒருத்தர். இந்த லைஃப்பில் ரொம்ப ரெக் ஆயிடுவாங்க சில பேர். நேரம் தண்ணியை போட்டு வீட்டில் வந்து தகராறு பண்ணி பணம் கேட்டுக்கிட்டே அப்படி ஒரு கேரக்டர் அவர். அந்த கேஸில் வந்து அவருடைய மனைவியை வந்து ரொம்ப பெரிய அக்யூஸ்டாக வந்து காமிச்சாங்க. அதை வந்து நடராஜன், அப்போ பெரிய ஒரு கிரிமினல் லாயர் வந்து அந்த அவருடைய வாத திறமையினாலேயே வந்து அந்த 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 சொல்லுவாங்க இல்லையா, அந்த இத்தனாவது அக்யூஸ்டாக இருக்கிறவங்க முன்னால் இருக்கிறவங்கள கடைசி கூட வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணி அந்த கேஸ் வந்து ஜெயிலுக்கெலாம் அந்த அம்மா போக தான் வேண்டியிருந்தது. வேறு வழியே இல்லை. என்னென்னா மனோரமா இதில் ஒரு சாட்சி. இப்போ மனோரமா சாட்சின்னு சொல்லும்போது என்னென்னா, நாகேஷ் மனோரமா வந்து காமெடி வந்து ரொம்ப பாப்புலர். அந்த நேரத்தில் வந்து மனோரமா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, ரெஜினாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ரூபாயை எடுத்து அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபா அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த 100 ரூபா எடுத்து கொடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மனோரமா ஒரு சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆச்சு. அதனாலேயே என்னவோ நாகேஷுக்கும் அந்த அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லைன்னு ஆயிடுச்சு. மனோரமாவுக்கும் 1000 படங்கள் நடித்த மனோரமா. நாகேஷ் பின்னால் வந்து ரொம்ப பின்னால் தான் அவரோட அந்த அம்மாவை வந்து சொல்கிறாரு, இவங்களை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமான்னு மேடையில் சொல்கிறாரு. மனோரமாவை ரொம்ப அழகாக இருப்பாங்க. ரொம்ப நாள் வந்து அதான் சில சூழல் காரணமாக வந்து ஒருத்தருக்குள்ளே ஒரு நட்பு கெட்டு போயிருதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள
ஒரு நட்பு கெட்டு போகிற அளவுக்கு சொந்த வாழ்க்கையில் நாகேஷ் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு சிக்கல் வந்து அவரை ரொம்ப பாதிச்சது. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காலில்லா கட்டிலடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. தமிழ் திரையில் ஒரு உக்கிரமான ஆகிருதிகள்னு 3 பேர். அவங்க யாருன்னா சிவாஜி கணேசன், கலையுலகம் கண்ட அசுர குழந்தை அவன், அசுரன். சிவாஜி கணேசன், எம்ஆர் ராதா, நாகேஷ். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் திரை கண்ட உக்கிரமான ஆகிருதிகள். நேர் எதிர் திசையில் மென்மையாக சாதித்தவங்கன்னா எஸ்வி ரங்காராவ், டிஎஸ் பாலையா, ஜெமினி கணேசன். இவங்க அந்த மென்மையாக சாதித்தவர்கள். இதில் வந்து நாகேஷ் பார்த்தீங்கன்னா அந்த 60s வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஆர் ராதாவுக்கும் டிஎஸ் பாலையாவுக்கும் செம்மையான ஒரு டஃப்பான ஒரு கம்பேனியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலிக்கு நேரமில்லையில் அந்த கதை சொல்கிறத எல்லாரும் சொல்லி சொல்லி சலிச்சு போயாச்சு. இன்றைக்கி அது வந்து எவர்கிரீன் காமெடி. கதை சொல்லுவார் பாலையாவுக்கு. அதாவது பாலையா ஒரு சீன் ஸ்டீலர், அவரோடையும் டஃப்பாக நிற்பார். அதே மாதிரி எம்ஆர் ராதாவோடையும். என்னென்னா அந்த ஸ்பீடு வந்து அவங்களெல்லாம் நல்ல அவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு, அதாவது வசமான கையின்வாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ஆக்டரோட நிற்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எம்ஆர் ராதாவோ டிஎஸ் பாலையாவோ. சிவாஜி கணேசன் அந்த தர்மி ரோலில் வந்து சிவாஜி கணேசன் ஒரு சின்ன லாஜிக்கலாக எவ்வளோ சொல்லிடுறாங்க இல்லையா. என்னங்க புராண படத்தில் போய் நாகேஷ் கொலாக்கியெல்லாம் பேசுகிறாரு, என்னங்க இப்படிலாம் வட்டார வழக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் எதுவும் சொல்லாமல் அவனுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல அவன் சீன் ஸ்டில்லர் நாகேஷ்னு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவ்வளோ ஜென்ரஸாக இடம் கொடுத்தாரு. புதுசாக பாட்டு எழுதி பழகிறேன், அதை நேரா எடுத்துட்டு போனா எப்படி உதப்பானுங்களோ என்ன பண்ணுவானு பயந்து என்ன தள்ளுறேன். என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புலமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சிறந்தது இலிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா என்ன அது? புல் அழைக்குது. ஐயா நீர் புலவ. நீர் இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா? எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா தெய்வீக சிரிப்பையா உங்களது. நான் மறுமுறை உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெருத்தரவா சுத்திரவர போல் இருக்கு. அதற்கும் சிரிப்பு தானா? வீடு விலாசமே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு? அது எந்த வீடு? இதே வீடு இங்கே இருப்போர் போல் இருக்கிறது. பாட்டை தயாராக இருக்கிறது போல் இருக்கிறது. ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. காதலிக்கு நேரம்ல வந்து அதே வருஷம் ஸ்ரீதர் வந்து ஒரு படம் கலைக்கோயில்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் சுப்புன்னு ஒரு கேரக்டர், அதை நாகேஷ் பண்ணார். 4 வருஷம் கழித்து தில்லானா போனாம்பால் அதில் வைத்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அந்த ரோல், 2 ரோலுக்குமே.
அப்படியே ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப், கலைக்கோயில் அட்டர் ஃப்ளாப். ஒருவேளை அந்த படம் ஜெயிச்சிருந்தா அந்த படம் காதலுக்கு நேரம்ல அதே வருஷம் தான், காதலுக்கு நேரம்ல வந்து அதே வருஷத்தில் அது சில்வர் ஜூப்ளி. இந்த படம் அட்டர் ஃப்ளாப் கலைக்கோயில். நல்ல ஒரு மியூசிக்கல் மூவி. இது ஒரு அட்டர் ஃப்ளாப். அந்த படத்தில் நல்ல நடிகர்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இப்போ முத்துராமன், எஸ்வி சுப்பையா போன்ற நல்ல நடிகர்கள் எல்லாமே சரியாக நடிக்காத மாதிரி இருக்கும். நாகேஷ் ஃபுல் ஃபார்மில் இருப்பார். இப்போ அந்த படத்தில் அவ்வளோ, அந்த படத்தில் நான் ஒரே விஷயம் வந்து நாகேஷ். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இது எல்லாமே நாகேஷோடைய மாஸ்டர் பீஸ் எல்லாமே ஸ்ரீதரும் ஏபி நாகராஜன் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் காதலுக்கு நேரம்ல நடித்த பிறகு தான் நாகேஷ் வந்து ராகினி கிரியேஷன்ஸ்குள்ளே வர்றாரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ பாலச்சந்தருடைய நாடகங்களில் ஏற்கனவே நடிச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த காதலுக்கு நேரம்ல படம் நல்ல ஹிட்டாகி ஓடிட்டு இருக்கும் படம்லாம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நாகேஷ் ராகினி கிரியேஷன்ஸ்லேயே வர்றாரு. பெரிய பாப்புலர் நடிகர். அதில் கூட ஒரு சீனில் கூட ஒரு பேப்பரை விரித்து பார்க்குற சேட்டை பண்ணுறது தான், அந்த படிக்கிறதுக்கு இப்போ பண்ணுற அந்த இது தான் ஸ்லாப்ஸ்டிக் காமெடியை தான் அந்த ஒரு பிளேயில் பண்ணார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகேஷை வந்து நீர்க்குமிழின்னு அவர் படம் கதாநாயகனை போட்டு எடுத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல், நவகிரகம், நிறைய அவர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரோல், நிறைய படங்களில் நாகேஷ் இருப்பார். இதில் உண்மையிலே நாகேஷ் வந்து அவனுடைய அந்த காமெடி குவாலிட்டிஸ் வந்து நாணல், பாமா விஜயம், அனுபவி ராஜா அனுபவி, இந்த படங்களில் ரொம்ப பிரமாதமாக நாகேஷ், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அந்த காமெடி இருக்கும். யார் யானே உடம்புல ஒரு வெத்தலவா கடையை வச்சுட்டு இருக்கிற? நமக்கு இடக்கு நாட்டு பக்கம் நம்ம உறவுக்கார பொண்ணு இங்க படுத்துருக்குதாமல, உனக்கு தெரியுமா? உறவுக்கார பொண்ணா? யார் அது? அதான் பேர் வந்து நவநீதம். நவநீதமா? 4 நம்பர். அம்மா உனக்கு என்னையா பண்ணா? அவ பாட்டனும் எங்க அம்மாவை பெத்தவளும் அண்ணன் தங்கச்சின்னா நீயா புரிஞ்சுக்கியா? யார் யா நீ சுத்த நாட்டானா இருக்கிற? நீனா உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா என்ன போய் திட்டுற? அது எனக்கு முறை பொண்ணு. ஐயா ஐயா, யோ இனிமே யாரையும் பார்க்க முடியாதியா, போயா நாளைக்கு வாயா. நீனாயா நான் ஏமாந்து ஒரு சோத்து மூட்டையை கட்டிக்கு நீங்க வந்திருக்கிறேன், இனிமே நாளைக்கு வர சொல்றிய? 4 மணிக்கு மேல யாரும் இங்க பார்க்க முடியாதியா? நான் பாப்பேன். நவநீதம், யோ யோ ஏயா கழுத்த இருக்கிற? சீக்கிரம் வந்து தொலைறதானே. 8 மைல் நடந்து வந்து மோட்டர் பஸ்ல யாருக்குன்னு வந்திருக்கிறேன். டிரைவர் கிட்ட நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், கேட்கலையே. நான் என்ன பண்றது? சரியா போறதான் போறேன், மாமூல் கொடுத்துட்டு போயா. மாமூலா? அது என்ன? அது நோயாளியை பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு ஐயா. கமல் சொல்லுவார் ஒரு தடவை அந்த கடல் மீன்கள் ஷூட்டிங் அந்த எடிட்டிங்கில் அந்த ஏவிஎம் ரூமில் கமல் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, நாகேஷ் சார் சீனெல்லாம் எடுத்துருங்க, நாகேஷ் சார் சீன்லாம் ரொம்ப ஓவர் ஆக்ஷனாக இருக்குது. அந்த கடலில் வந்து புயல் வர்ற சீன் கமலும் நாகேஷ் இருக்குல்ல, அவர் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரெல்லாம் எங்கள் வாத்தியாரால் தாங்க வேலை வாங்க முடியும் அப்படின்னாரு. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் பாலச்சந்தர் வந்து நாகேஷை வந்து கொஞ்சம் வேறு பாதையில் அவரை வந்து தத்துவம் எல்லாம் பேச வச்சு, நாகேஷ் சொந்த வாழ்க்கையிலே தத்துவம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த சோகம், சொந்த வாழ்க்கை சோகமே. கவலைக்கு தாய் யார் தெரியுமா? கற்பனை. அப்பா வந்து கவலை. அந்த இப்படி வந்து எதை எடுத்தாலும் ஒரு தத்துவமாக சொல்லுவார். பூவா தலையான்னு ஒரு படம், அதுலாம் பார்த்தீங்கன்னா குணச்சித்திரம்ன்ற பேரில் அவர் கொஞ்சம் அந்த குணச்சித்திரம்னா கொஞ்சம் மமதை தெரியும், சோகத்தை ஓவராக பிடிவார் நாகேஷ். இதெல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்தரால் வந்த பிரச்சனைகள். பாலச்சந்தர் படங்களில் இப்போ எதிர்நீச்சல் இந்த மாதிரி எல்லா படங்கள்லையுமே அவர் நிறைய தத்துவம் பேச வச்சுட்டார். ஒரு நாகேஷ் ஒரு படத்தில் இதில் அந்த நவகிரகம்னு ஒரு ரொம்ப படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு பாலச்சந்தர் படம். அதில் ஹீரோ அவர் தான். நீர்க்குமிழி ஹிட்டு, எதிர்நீச்சல் கூட ஹிட்டு. ஆனால் நவகிரகம் அட்டர் ஃப்ளாப் படம் அட்டர் ஃப்ளாப். அது ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணார். அதில் அவன் என்ன பார்த்து ஐ லைக் யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாடா. அப்புறம் ஏண்டா இதுல இருந்து அவளுக்கு என் மேல நல்ல பெரிய இருக்குன்னு தெரியுதுல்ல? நிச்சயமா நிச்சயமானடா, நிச்சயமா. அவ பிறந்த நாளைக்கு எனக்கு மாத்திரம் தான் அழைப்பு அனுப்பிச்சிருக்கா, பாக்கி எந்த பையனுக்கு அனுப்பல தெரியுமா? ஏ ராகவன், அவ என்ன பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாடா. கேட்டாளா? சார்மா கேட்டுட்டு சும்மாதான் கேட்டேன் அப்படின்ட்டாடா. சிரிச்சு மழுப்பிட்டாளாக்கா? ஏய் காலேஜ்னு ஒண்ணு இல்லன்னா பொழுது போற தெரியாம எவ்வளவு மணி நேரம் வேணா உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாடா. சுந்தரம், சந்தேகமே இல்லை. ஏய் முக்கியமான விஷயம்,
ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டலுக்கு வந்தவா ஹேண்ட்பேக் இல்ல கைப்பை அதை மறந்து வச்சுட்டு அதுக்காக இன்னொரு தடவை வந்துட்டு போயிருக்காடா. தனியா தானே வந்தா? ஆமா, ரெட்டை தடிய வெளியே விட்டுட்டா. டேய் ராகவா, அதுக்கு என்னடா அர்த்தம்? அவ உன்னை தனியா சந்திக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கா. ஏன் சந்திக்கணும்? உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஏன் பேசணும்? அவளுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் பிடிச்சு போச்சு? யார் அவன்? அவ உன்னை காதலிக்கிறான். 71க்கு அப்புறம் நாகேஷ்க்கு வந்து மார்க்கெட் வந்து விழுகுது. 71 அவரை வச்சு படம் எடுத்த எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. 71 அந்த ஸ்ரீதர் அவளுக்கு என்று ஒரு மனன்னு ஒரு படம், அதில் நாகேஷ் கிடையாது. அதே மாதிரி பணமா பாசமான நாகேஷ் காமெடி தூள் கிளப்புவார். அந்த 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 டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் எடுத்த மாலதியிலையும் நாகேஷ் கிடையாது. அப்புறம் ஏபி நாகராஜன் அவருக்கு இந்த தர்மியாவும் வைத்தியாவும் நடிக்க வச்சவர். அவர் கண்காட்சின்னு ஒரு படம் எடுத்தார், சுருளிராஜனையும் மனோரமாவையும் போட்டு. அதாவது என்னென்னா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஒரு 71 வந்து குறிப்பிட்ட காலத்தில் வர எல்லாருமே அப்படியே நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அந்த பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே இனிமேல் நாகேஷ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பின்னால் நாகேஷோட பொற்காலம்னா கமல் படங்களில் நடித்தது தான். கமலுக்கு வந்து அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்துச்சு பார்த்தீங்களா. அவர் சொல்லும்போது அவர் கமல் சொல்லுவார், அவர் இது தங்கவேல் அண்ணன் செஞ்சுருக்கலாம் நல்லா இருக்குங்க கடல் மீன்கள். தங்கவேல் அண்ணன் சீன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதான் நாகேஷ் வந்து எங்கள் வாத்தியாருக்கு அவர் தான் கரெக்டாக வேலை வாங்க முடியும், விட்டால் லூஸில் விட்டால் ரொம்ப சொதப்பிடுவார் படத்தை அப்படின்னு கமல் சொன்னதை நான் என் காதால் கேட்டேன். நான் அங்கே இருக்கிறேன் அந்த எடிட்டிங் ரூமில், ஜிஎன் ரங்கராஜன்ட்டு அவர் இப்படி சொல்லும்போது. ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த எச்சரிக்கை உணர்வு தான் அந்த கரெக்டாக அவரை வந்து கடிவாளம் போட்டு அவருடைய படங்கள்ல எல்லாம் பயன்படுத்தினார். அது எல்லாமே நாகேஷுக்கு வந்து மாஸ்டர் பீஸ் தான். மைக்கேல் மதன காமராஜனா எந்த படம் எடுத்து பாருங்கள், நாகேஷ் பின்னால் அந்த முன்னால் எப்படி 60s இருந்தாரோ அதே மாதிரி கமல்ஹாசன் படங்களில் பூரா ரொம்ப பிரமாதமாக. ஒரு படத்தில் மகளிர் மட்டும்னு ஒரு படத்தில் புனமாக கூட கமல் நடிக்க வச்சார். சொல்லப்போனால் நாகேஷுக்கு டைலாக்கே இல்லாமல் ஒரு படத்தில் புனமாகவே நடிக்க வச்சார். எல்லாம் அந்த கமல் படங்களில் நாகேஷை எடுத்து பார்த்தோம்னா, அந்த கமல்ன்ற கலைஞன் வந்து நாகேஷை வந்து இவரை வந்து எப்படி கொஞ்சம் கவனிக்கலைன்னா ரொம்ப ஓவராக்ஷன் பண்ணிடுவார். அதை வந்து அந்த கடிவாளம் போட்டது கமல்ஹாசன் தான். இப்போ எல்லா படங்கள்லேயும் வந்து கமல் படங்களில் பூரா நாகேஷ் வந்து தெளிவாக இருப்பார். வாங்க வாங்க வாங்க. ஓகே தானே? இன்னும் சொல்லலையாக்கும். திருப்பு எங்க பரவாடா, இங்க உட்காருங்க. எழுந்துடா. என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன்? இப்ப யாருக்கு பஸ் நைட்டு? வாய மூடிட்டு சும்மா இருக்கல, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி, சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் தான். சும்மா என்ன ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பாத்திருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கோடா. ஐயோ ஐயோ ஐயோ, மதரா 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 மதரா, நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர, ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலேயே ஒரு தடின்னு இருக்கான். அவனை பார்த்து டேய் 6 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். 15,000 தரேன் இருக்கார், 10,000 கொடுத்திருக்கார். ஓகே ஓகே. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? இவ்வளவு நேரம் நான் உங்கள்கிட்ட நாகேஷ்ன்ற ஒரு மகத்தான கலைஞனை பற்றி சில விஷயங்கள் பகிர்ந்து கொண்டேன். உங்களிடமிருந்து இப்போது விடைபெறுவது ஆர்பி ராஜநாயகம்.